என் மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருக்கு. எங்கேயோ என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு பாத்தீங்களா? ஓகே, எங்க என்ன தப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு அத சரி பண்ணிடலாம். நீ அமைதியாரு. எப்படிங்க? என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? டிவில பாத்தீங்கல்ல, இதனால பாதிக்கப்பட்டது சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க அப்பா அம்மா கதறத பாத்தீங்கல்ல. நம்ம கம்பெனி ப்ராடக்டால கண்டிப்பா இப்படி நடந்திருக்காது. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. ஐயோ பாவம். ஆதி, இந்த சூழ்நிலையில என்னால கான்ஃபரன்ஸ் எல்லாம் கலந்துக்க மும்பைக்கு போக முடியாது. கேன்சல் ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஆதி, அப்புறம் இவ்ளோ நடந்ததுக்கு யார் காரணமானவங்களா அவங்கள விடக்கூடாது. யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கடுமையா தண்டனை வாங்கி கொடுக்கணும். சரிம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. மித்ரா, போலீஸ் வந்தாச்சு. அகிலா கையில விலங்கு மாட்ட போறாங்க. நம்ம அதை பார்த்து ரசிக்கலாம். கண்டிப்பா ஆண்டி. உள்ள வாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. டிவில நியூஸ் பார்த்திருப்பீங்க. வந்தம்மா விலங்கு மாட்டி இழுத்துட்டு போனமான்னு இல்லாம நியூஸ் பாத்தியா காமெடி பாத்தியான்னு பேட்டி எடுத்துட்டு இருக்க. சட்டப்படி நான் என் கடமையை செய்ய வந்திருக்கேன். அதனால நீங்க ஒத்துழைக்கணும். என்ன சொல்றீங்க சார்? அகிலாவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பால் பவுடர்ல கலப்படம் பண்ணிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேற வழி இல்ல சார். உங்களால அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். எமோஷன்ல பேசாதீங்க மிஸ்டர் ஆதித்யா. நான் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். நான் கைது பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே கோர்ட் தான் இந்த கேஸ்ல அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஆதித்யா? முன்ஜாமீன் வாங்கியாச்சுன்னு சொல்றாரு. ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வரேன். இந்த கோர்ட் ஆர்டரிங்க. ஒரு வழியா ரூம்குள்ள வந்தாச்சு. அந்த ஜாமீன் லெட்டர் எங்க வச்சிருப்பான்? எங்கதான் வச்சிருப்பா? ஏதோ கவர். ஒரு வெத்து கவர், அதை ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒரு புக். இது என்ன கவரு?
அம்மாவை நீ எப்படி ஜாமீன்ல கூட்டிட்டு வரேன்னு நான் பாக்குறேன். நீ தேடுறா. நீ உன் ரூம் முழுக்க சல்லடை போட்டு தேடினாலும் நீ வாங்கி வச்ச பெயிலும் உனக்கு கிடைக்காது. உன் அம்மா கையில விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறதையும் உன்னால தடுக்க முடியாது. யாருகிட்ட? என் கையிலயா விலங்கு மாட்டி இழுத்துட்டு போக சொன்ன? இப்போ உனக்கு காத்திருக்கு. நீ போடி. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவளுக்கு என்ன கேடிப்போ? கோர்ட் ஆர்டர் இங்க இருக்கு. இது எப்படி இவ கையில?
யார் தடுத்தாலும் உன் அம்மா கையில விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறத தடுக்க முடியாதுடா. வெயிலம் வெயில். சாரி மேடம், நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன். இட்ஸ் ஓகே. நான் என் லாயர் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க. ஓகே மேடம், வாங்க போலாம். ஓகே சார். இவ்ளோ செஞ்சும் இந்த சமையல்காரி என் ஆசையில மண்ணள்ளி போட்டாளே இவள. ஆண்டி, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி. கையும் உடல காலும் உடல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி. இவ என்ன புதுசா? நல்ல வேலை போலீஸ் உங்க கையில விலங்க மாட்டல. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ஆண்டி. ஓகே, அந்த மாதிரி எதுவும் நடக்கலல்ல. ரிலாக்ஸ். ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது அந்த அகிலாண்டேஸ்வரிய லாக்அப்ல வச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே சார். அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஆதி மட்டும் முன்ஜாமீன் வாங்காம இருந்திருந்தா ஒரு நாள் என்ன மேடம், அந்த அகிலாண்டேஸ்வரியை தூக்கி ஒரு வாரம் உள்ள வச்சிருப்பேன். உங்க ஆசையும் நிறைவேறி இருக்கும். அகிலாண்டேஸ்வரிய ஜெயில வைக்கணும்னு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பிளான் பண்ணேன். ஆனா கடைசியில எல்லாமே மிஸ் ஆயி போச்சு. அகிலாண்டேஸ்வரி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் அகிலாண்டேஸ்வரி கிட்ட தோத்து போய் நிக்க வேண்டியதா இருக்கு. கவலைப்படாதீங்க மேடம், இப்ப வேணும்னா அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் ஆகாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. பாதிக்கப்பட்டது சின்ன குழந்தைங்க. குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் பப்ளிக்கும் அகிலாண்டேஸ்வரி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேஸ்ல அவளை நான் உள்ள தள்ளாம விட மாட்டேன். இத மட்டும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே மேடம், நீங்க அந்த மேனேஜரை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அவன் மேல ஆதிக்கு சந்தேகம் தரக்கூடாது. ஓகே சார், அத நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சார், இந்த கேஸ்ல இருந்து எப்படியும் அகிலாண்டேஸ்வரி தப்பிக்கவே கூடாது.
அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. ஷூர் மேடம், நான் கிளம்புறேன். இந்த சமையல்காரி பெயில் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்து அகிலாண்டேஸ்வரிய எப்படியும் அரெஸ்ட் ஆகாம காப்பாத்திட்டாளே. அது எப்படி? அம்மாவை கைது பண்ணா உன்னால் தாங்கிக்க முடியாதா? கைது பண்ணா என்ன பண்ணிருப்ப? கட்சிக்காரங்க மாதிரி தீ குளிச்சு செத்து போயிருப்பியா? ஏய் ஏய், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேணாம். இது உழைக்கிற கை. ஏற்கனவே என்கிட்ட வாங்கிருக்கல, அடி எப்படி இருக்கும்னு தெரியும்ல. என்னடி ஆதி உன் பக்கத்துல இருக்காருன்னு என்ன மிரட்டி பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ எந்த பிளானோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். உன்னோட நடிப்பை காட்டி அம்மா வேணா நீ இப்ப ஏமாத்திருக்கலாம். ஆனா உன் நடிப்பெல்லாம் அம்மா கிட்ட ரொம்ப நாளைக்கு எடுப்படாதீ. கூடிய சீக்கிரம் நீ யாரு, உன் நோக்கம் என்னன்னு அம்மா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி? அம்மாவை எப்படியாவது கைது பண்ண வைக்கணும்னு நீயும் அக்காவும் போட்ட பிளான் எப்படி இப்ப நடக்காம போச்சோ, அதே மாதிரி உன் திட்டம் எதுவும் நடக்காதீ. நான் நடக்கவும் விட மாட்டேன். ஆஃப்டர் 10ஆம் கிளாஸ் கூட படிக்காத நீ, எங்கிருந்தோ பட்டிக்காட்டுல இருந்து வந்த நீ, ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்த என்ன இந்த மித்ரா கிட்டயே சவால் விடுறியா? நான் படிக்காதவதான், எங்கேயோ பட்டிக்காட்டுல இருந்து வந்தவதா. ஆனா மனசால சுத்தமானவ. ஒரு ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவ. எனக்கு கெடுதல் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவ. நீயும் அக்காவும் வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சு என்ன பிரயோஜனம்? படிப்புங்கிறது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறது, அத 4 பேருக்கு எடுத்து சொல்றது. ஆனா நீங்க நல்லதுன்னா கிலோ என்ன விலைன்னு கேப்பீங்க போல இருக்கே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போய் குத்து விளக்கு ஏத்த வேண்டிய அக்காவும் தங்கச்சியும் இப்படி ஆதிக்கடை ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு வெறி பிடிச்சு அலையறீங்களே. இதத்தான் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தீங்களோ? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீயும் அக்காவும் ஓவரா பண்றீங்க. அப்ப நான் ஓவரா பேசக்கூடாதா? நீங்க 2 பேரும் என்னதான் பிளான் போட்டாலும், ஏன் ஒத்த கால தவமே பண்ணாலும் அகிலாமா விடுற மூச்சு காத்த கூட உங்களால கைது பண்ண முடியாது. பட்டிக்காட்டுல இருந்து வந்த படிக்காதவதா சொல்றேன். முடிஞ்சா எங்க அம்மா அரெஸ்ட் பண்ணி காட்டி பார்க்கலாம்.